தமிழ்நாட்டில் ஆதிதிராவிடர் பழங்குடியினர் நலப்பள்ளிகளில் பயின்று புகழ்பெற்ற உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்ந்த 135 மாணவர்களுக்கு மடிக்கணினிகளை வழங்கிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாநில திருநங்கையர் கொள்கை 2025 வெளியிட்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடந்த நிகழ்ச்சியை குறிப்பிட்டு எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், நலம் பெற்று பங்கேற்ற முதல் நிகழ்ச்சியே மனமகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சியானது என நெகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கி அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்ட வீடியோவையும் அவர் பகிர்ந்துள்ளார். நான் அரசு ஆதின மேல்நிலைப்பள்ளி நத்தக்காட்டிலேருந்து வரேன். எங்கள் ஸ்கூலில் நிஃப்ட் எக்ஸாமுக்கு நல்லா கோச்சிங் கொடுத்தாங்க. எனக்கு உத்தரப்பிரதேசத்தில் ராபோலி இடத்துல லெத்தர் டிசைன் கிடச்சிருக்குது. கும்மிய ஸ்கூலில் எனக்கு கோச்சிங் நடக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ நான் இது மாதிரி கோச்சிங்கில் நானும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அவங்க நிறையவே சப்போர்ட் பண்ண, நிறைய ட்ரைனிங் கொடுத்தாங்க. அப்படி நிறைய ட்ரைனிங் கொடுத்த போது நான் எனக்கு இது மாதிரி ஐஎம்இயில் கிடச்சி ஐஎம்இ ஜாயின் பண்ணேன். நான் கரியகோயில் வளவு ஜிடிஆர் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன். கவர்மெண்ட் ஸ்கூல் தான். எனக்கு இங்கே நான் நிஃப்டில் பாஸ் பண்ணியிருக்கேன். ஹைதராபாத்தில் சீட்டு கிடச்சிருக்கு, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. அதைத் தொடர்ந்து சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் சார்பில் வடிவமைக்கப்பட்ட தமிழ்நாடு மாநில திருநங்கையர் கொள்கை 2025 முதலமைச்சர் வெளியிட்டார். வணிக வரி மற்றும் பதிவுத்துறை சார்பில் 27,04,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கட்டடங்களை காணொலியில் திறந்து வைத்த முதலமைச்சர் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள நாவலூர், கேளம்பாக்கம் சார் பதிவாளர் அலுவலகங்களையும் திறந்து வைத்தார். மேலும் காவல், தீயணைப்பு, சிறை, தடய அறிவியல் துறைகள் சார்பில் கட்டப்பட்ட 45 கோடி ரூபாய் மதிப்பிலான கட்டடங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். 229 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள மதுரை மத்திய சிறைச்சாலை கட்டடங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.